பிரதாபன் சொல்றாங்களே, அந்த ஜெகதல பிரதாபன் யார் என்றால் கலைஞர் தான். அந்த அளவுக்கு அவர் தன்னை எப்படினாலும் மாத்திக்கிறார். இந்த விலாங்கம்னு சொல்லுவாங்க, பாம்புக்கு தலையும் வாழை மீனுக்கும் காட்டுமா, அது மாதிரி தான் இவர். யாருக்கு யாரு எப்படி எப்படி போகணுமோ அப்படியெல்லாம் வளைஞ்சு கொடுத்துட்டு, அவருக்கு தேவை முதலமைச்சருங்கிற பதவிதான். இப்ப சொல்றார் வேலை வாய்ப்பை பத்தி அடுத்து பேசலாம். என்ன சொல்றார்? என்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குதோ அன்னைக்கு தான் நான் மகிழ்ச்சி அடைவேன். எப்ப சொல்றார்? 5 தடவை முதலமைச்சராக இருந்து 5வது வருஷம் முடிய போற நேரத்தில் சொல்றார், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் சாதான், அன்னைக்கு தான் நான் மகிழ்ச்சி அடைவேன். என்னையா போய் 5 தடவை முதலமைச்சராக இருந்தீங்களே, 5 தடவை செய்ய வேணாம், 2 தடவை விட்டு மீதி 3 தடவை இருந்தீங்களே, அப்போ வேலை கொடுத்துருக்க வேண்டாமா? இந்த தேர்தல் அடுத்த தடவை வரும்போது தான் கொடுக்கணுமா? ஏன்னா இவருக்கு தெரியும் இவர் தோத்து போயிடுவார். அதனால நீட்டில் பேப்பர்லாம் கையெழுத்து போகிறார். யாரு? உனக்கு ஃப்ரீ வச்சுக்க, உனக்கு சம்பளமாக வச்சுக்க. யார்? நீ என்ன எலக்ட்ரிசிட்டி படம் உனக்கு ஃப்ரீ, சம்பளமாக கூட வச்சுக்க. நீ யார்? போனஸா உனக்கு வச்சுக்க 7000 ரூபா. நீ யார்? ஆசிரியர் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறா, உனக்கு சம்பளம் கூட வச்சுக்க. நீ யார்? ஐயா நாங்கள் பெப்சி தான். ஓ சினிமா ஆளுங்க, என்ன 600 கோடி ரூபா தரேன், கடன் தரேன் தான் கையெழுத்து போடுறார். ஏனென்றால் இவர் அடுத்த தடவை வரமாட்டாருங்கிற 4 மாதம் தான் நல்லா தெரியும் அவருக்கு. ஆகையினால அடுத்து அரசாங்கம் வரவங்க கஷ்டப்படட்டும். அப்பதானே அவர் சொல்லுவார், நான் அப்பவே எல்லாத்துக்கும் ஓகே பண்ணேன், இவங்களால முடியல பாருங்க. ஆக இவர் இப்படித்தான் பொய் சொல்லுவார். அதே மாதிரிதான் சொல்லுவார், ஏழைகள் காப்பாற்ற இந்த கலைஞர் இருக்காருன்னு சொல்லுவார். நான் சொல்றேன், இவர் ஆட்சிக்கு வந்தோன்னா கிட்டத்தட்ட டாஸ்மார்க் இந்த குடி இதுல 7000 கோடி வந்தது. மக்கள் எவ்வளவு வந்தது? 7000 கோடி வந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 12,000 15,000 கோடி வரைக்கும் வருது. இனாம், டிவி இனாம் கேட்கல, ஆனா இனாம். இப்போ கேஸ் இல்லை, கேஸ் அடுப்பு இனாம். கரண்ட் இனாம், கரண்டே வரல. கரண்ட் அதாவது எல்லா விவசாயிகளுக்கும் மோட்ரு ஃப்ரீ. கரண்ட் வந்தால் தானே மோட்ரு ஃப்ரீ, எல்லாத்துக்கும் கொடுத்துரும் முதல்ல அப்படின்னு. ஆக இதையெல்லாம் எதில் பண்ணுறாரு? ஏழைகளை நான் காப்பாற்றுறேன், இலவசம் கொடுக்கிறேங்கிறார். ஆனால் இவர் தமிழ்நாட்டின் கடன் 1,00,000 கோடி எப்படியா வச்சிருக்கார்? நான் சொல்ல, பேப்பர்ல சொல்றேன், அவர் தான் சொன்னார். 1,00,000 கோடி கடன் இருக்கு. இலவசம் அள்ளி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1,00,000 கோடி கடன் எப்படி வந்துச்சு? நன்றாக சிந்தித்து பாருங்க மக்கள். நம்மளை மொட்டையடிச்சு மூளையில் உட்கார வைக்கணும், அதான் இவருக்கு பிடிக்கும். ஏழைகள் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பார். ரோடு இப்படி மோசமாக இருக்கும், கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பார். விலைவாசி இப்படி உயர்ந்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் கொள்ளையடிக்க முடியும். ஸ்பெக்ட்ரம் 2G அலைவரிசையிலும் கொள்ளையடிக்கிறவனு சிபிஐ ரைடு, நல்லா புரிஞ்சுக்கணும். கல்மாடி வீட்டில் காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் பண்ணவனுக்கும் சிபிஐ ரைடு. IPL போட்டி கிரிக்கெட் போட்டி நடத்தணும் சிபிஐ ரைடு. வெங்காய வியாபாரிக்கும் சிபிஐ ரைடு. இப்படி இதான் இந்த நாட்டோட தலையெழுத்து. சும்மாவது நம்மளை காப்பாற்றிக்கிறான். வெங்காய வியாபாரி என்னையா பண்ண? நீ வெங்காயத்தை நடுறதுக்கு விவசாயிகளுக்கு என்னென்ன பண்ணணும்? விவசாயிகளை நல்லபடியா வையன், தங்க தட்டில் அவங்கள தாளாட்டுறீங்களா? விவசாயில தாளாட்டுறது இல்லை மக்களே. ஏன் இதெல்லாம் சொல்ற? நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சி நம்மளுக்கு தேவையாங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். நான் சொன்னேன், வறுமையும் ஊழலையும் ஒழிப்பேன். வறுமை ஒழிச்சா இவங்க ஊழல் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், இந்த மாதம் 500 ரூபா பணம் கட்டணும், உடனே கரண்டை கட் பண்ணிடுறாங்க. டெலிஃபோனுக்கு 1000 ரூபா கட்டலாம், டெலிஃபோனை கட் பண்ணுங்கிறாங்க. எங்கள் காசை கொள்ளையடிச்சிட்டு போகிறேன்னு ராஜினாமா பண்ணால் மாத்திரம் போதுமா? இவனுக்கு என்னையா தண்டனை சொல்லு? கிடையாது. அதான் மந்திரி பதவி எடுத்துட்டேன். என்ன எங்களுக்கு எல்லா விதத்திலையும் குடி தண்ணி வரி கட்டலாம், குடி தண்ணி கட்டு, நிலவரி கட்டாட்டி எல்லாமே கட்டு, கரண்ட்லேருந்து எல்லாம் கட்டு. ஆக இப்படியுமாக கட் பண்ணி எங்களை கொள்றீங்களே, இதற்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க? அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு ஒரு ஆட்சியில் ஏகப்பட்டது கெட்டு போயிருக்கு.
பின்னாடி ஒழுங்கான வரேன். சமசீர் கல்வின்னு சொல்கிறோம். இந்த சமசீர் கல்வியை பற்றி நம்ம பேசும் பொழுது என்ன இருக்கு? இவர் ஒரு கல்வித்துறையை ரெண்டாக்குனார். கல்வித்துறை ஒன்று, மேல் படிப்பு துறை ஒன்று ஆக்கிட்டு லஞ்சத்தை எக்கச்சக்கமாக சம்பாதிக்கின்றார். லஞ்சம் வாங்கணும்னா கலைஞரை கொண்டு போய் நின்றது. ஐயா கோச்சிக்கிறேன், எனக்கு 1000 ரூபா தான் கிடச்சி, சரி கொடு, 1000 ரூபா கொடுன்னா வாங்கிக்கணும். ஆனால் இவங்க தேவையெல்லாம் 10,000 ரூபா அடித்து வச்சுருப்பாங்க. ஸோ இவர் அப்படித்தான். எல்லாருமே ஊழல் ஊழல் ஊழல், எங்கும் ஊழல். அதாவது இவர் எப்படிப்பட்டவருங்கிறத நான் சொல்றேன். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்னு நான் சொல்றேன்னா, எப்படி கெடும்? காவல்துறைக்கு என்ன வேலை? அடுத்த கட்சிக்காரன் என்ன பண்றான் அதை போய் நோண்டுங்கிறது தான் வேலை. அண்ணே அந்த வீட்டில் கொள்ள அதெல்லாம் பார்க்க நீ போயா, விஜயகாந்த் கட்சியில் யாரும் வர்றானான்னு பாரு. ஆக போலீஸ் எந்த வேலையும் கிடையாது. இன்னைக்கு காவல்துறை என்பது திமுகவின் ஏவல் துறையாக மாறி இருக்கு. அவங்க சொல்றது கட்டுப்படுறாங்க, அவ்வளோ பாவம். ஏன் ஏவல் துறையாக மாறிச்சுன்னா, அவங்க லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. போலீஸ் வேலைக்குன்னா அவ்வளோ லஞ்சம், சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்குன்னா அவ்வளோ லஞ்சங்கும் போது அந்த லஞ்சத்தை எப்படி சம்பாதிக்கிறது? உள்ளேனையா உள்ளேனே. அதனால தான் விருதகிரி படத்தில் நான் வச்சேன், மன்சூரை பார்த்து அவன் ராஜாதி ராஜா ராஜ மாத்தாண்ட ராஜா கம்பீர விருதகிரி சார் வணக்கம் சார். எப்பவோ 2 நாளைக்கு முன்னாடி வர்றதுக்கு எங்களை இப்போவே நிற்க வச்சுட்றாங்க சார். கைகள்லாம் வலிக்கு சார். அப்பப்போ இப்படி இப்படி போனால் சார் நாங்கள் வரப்பா நிற்போம். எப்படி இப்படி தப்புகள் பண்ணால் வரப்பானா. ஆக எந்த அளவுக்கு ஒரு மோசமாக காவல்துறை இருக்குன்னு நீங்கள் பாருங்க. காவல்துறையோட வேலை என்ன? நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களை கண்டுபிடிக்கணும். நாட்டில் வெடிகுண்டு வைக்கணும். நாட்டில் ரவுடித்தனம் பண்ணுறாங்களா, அது பண்ணணும். ஆளுங்கட்சிக்காரங்களை பிடிச்சா கேஸ் போடக்கூடாது, கேஸ் போட மாட்டோம். ஆளுங்கட்சிக்காரங்க அடிச்சா பிடிக்காது. இதுதான் முதல் வேலை. இந்த இருக்கே, இந்த இடத்துக்கு பக்கத்தில் பழைய போலீஸ் அதிகாரி குப்புராஜ் அவர்களே கொன்னுட்டு இருக்காங்க. அவரை பற்றி புலன் விசாரணை பண்ணும் பொழுது மந்திரி அவர்கள் ஜெயிலில் அந்த கொடியோட போறார் உள்ள. போடால் சாட்சி களையப்படுமா களையப்படாத? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு புலன் விசாரணை பண்ணும் பொழுது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தாலும் தலையிடக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் மந்திரி தலையிடுறார். ஏன் அவர் தலையிடுறாருன்னா, கலைஞரே அப்படித்தான் சொல்றார். ராஜாவை சிபிஐ பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் நல்லவருங்கிறார். அவர் எப்படி இருக்கும்? யாருமே சாட்சி சொல்லக்கூடாது. அதே மாதிரிதான் இதுவும் இருக்கு. மக்களை எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் தலையிடுவார். இவர் இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. இந்த சட்டம் ஒழுங்கு என்ன வச்சு பண்ணலாம்னா, நான் வீட்டை விட்டு கிளம்புடா, வரிசையாக ஒரு 35 போலீஸ் ஆஃபீஸ் வரைக்கும் நிற்கும். எனக்கு பாதுகாப்பு தான். விஜயகாந்த் இந்த வண்டியில் கிளம்பிட்டார், இப்படி திரும்பிக்கிடுவாங்க. விஜயகாந்த் இந்த வண்டியில் போகிறார், விஜயகாந்த் இந்த ரூட்டில் போகிறார், விஜயகாந்த் இப்படி வர்றார் சொல்லிட்டு போங்க. எனக்கு என்ன மடியில் கனமாக இருக்குது, வழியில் பயம் வருது, எனக்கு ஒன்றும்ல. அப்புறம் போலீஸ் இவங்க டேப் பண்ணுறது, யார் யார்கிட்ட பேசுறது, இவர்கள் தான். இதுதான் வேலை. அதனால தான் வீட்டில் தனியாக இருக்கிற பொம்பளை ஆள்கள் மர்டர் பண்ணுறாங்க, ரோட்டில் போகிற கழுத்தில் கிடக்கிற செயின் ஆக்குறாங்க. அதுவும் அதிகமாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளை கடத்துறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, ரேப் பண்ணுறாங்க. ஏன் நடக்குது? எல்லாம் காவல்துறை ஆளுங்கட்சிக்கு கைகட்டி ஏவல் துறையாக இருப்பதால் தான். அதே மாதிரி தான் சொல்றேன். இன்னைக்கு கல்வியிலையும் கூட படிக்க வச்சா லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும். இன்னைக்கு சொல்றார், ஜூனியர் விடலையும் குமுதர் பட்டிலையும் படுத்தேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற வைஸ் சான்சலர் நான் லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு சேர்ந்தேன். அவரை இன்னும் பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் பிடிக்குன்னு சொல்றேன். ஏன் இதை சொல்றேன்? நான் லஞ்சம் வாங்கிட்டு எத்தனையோ பேருக்கு அவர் தைரியமா சொன்னா லஞ்சம் கொடுத்தேங்கிறார். இவங்க லஞ்சம் வாங்கினாங்க, கோடிக்கணக்கில் வாங்கினாங்க. 5000 ரூபா லஞ்சம் வாங்கினாரா ஈபியில், பிடி, உடனே தண்டனை வை.
எவ்வளவு ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு ஆட்சி நடக்குது. இப்போ நான் கூட சொல்லுவேன், பனையூரில் இரட்டை கொலை வழக்கு நடந்தது. இப்படி நடந்திருக்குன்னு கேள்விப்பட்ட விஜயகாந்துக்கு சமன் அனுப்பு. விஜயகாந்த் கரெக்டாக சொல்கிறாரு, ஏங்க எனக்கு கிடைச்ச விஷயத்தை சொன்னால் தப்பா? ஏன் அதே மாதிரி பத்திரிக்கையில் அனுப்ப எழுதுனாங்களே, டிவியில் சொன்னாங்களே, அவங்களுக்கு சமன் அனுப்புங்களே. விஜயகாந்த் எப்படியாவது ஒழிக்கணுங்கிறக்காக தான் உடனே சமன் அனுப்பு. ஆக விஜயகாந்துக்கு சமன் அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன முடியும்? சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு நீங்க பார்க்கலாம். மந்திரி மகன்களோ யாரா இருந்தாலும் கொலை பண்ணலாம், ஆனால் மறைக்கப்படும். அதுதான் மக்கள் எல்லாம் இது பண்றாங்க. அதனால தான் சொல்றேன், 4 மாசம்தான் நீங்க ஆடுற ஆட்டம், பாடுற பாட்டம். காவல்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, மாற்றிதான் அமைக்கப்படுங்கிற மாத்திரம் மறந்துடாதீங்க. என்னடா இப்படி பேச? விஜயகாந்த் நான் பேசல, அந்த உட்கார்ந்துருக்காங்களே லட்சக்கணக்கான மக்கள், இவங்களுடைய குரலாகத்தான் நான் ஒழிக்கிறேன். இங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார், நீதியின் குரல் அடிக்கடி பேசுவார். அதே மாதிரிதான் உங்களுடைய குரலாகத்தான் நான் இங்க ஒழிக்கிறேன். என்னையா பெத்த பிள்ளைய ஜாமீன் எடுக்க முடியல, போய் டீ வாங்கிட்டோம், அங்கே போய் ரொட்டி வாங்கிட்டோம், பண்டு வாங்கிட்டோம், பிஸ்கட் வாங்கிட்டோம், சிகரெட் வாங்கிட்டோம். என்ன அக்கிரமம் பண்றாங்க? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, காவல்துறை என்பது என்ன அப்படிங்கிறது. இவருக்கு தேவை என்றால் எதையும் செய்வாங்க. அதே மாதிரிதான் கலைஞர்கிட்ட போயிட்டு, ஏங்க நீராராடியாவும் பூங்கோதையும் என்னங்க பேசிக்கிட்டாங்க? ஏயா நீராராடியா வடக்கு இவன் தெற்கத்திப்பன். உடனே ஒரு பதில். நான் கேட்கிறேன், வடக்கத்திப்பன் தெற்கத்திப்பன் சப்பாத்தி சுடுறதையா பேசிக்கிறீங்க? சம்பாதிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை மேல புரிஞ்சுக்கணும். இவர் ஏதாவது கேட்டா பதில் வழக்கமான ஒன்று தானே. என்னையா வழக்கமான ஒன்று? எங்க நீராராடியை பற்றி டாடா ரத்தன் முண்டி கொண்டார், என்ன பதிலியாது? பதில பாருங்க, எப்படி எல்லாம் பதில். இப்படி ஏட்டிக்கு போட்டியா பதில் பேசுறவர் தான் கலைஞர். கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க வெங்காயம் விலை ஏறி போச்சுங்க, போய் பெரியார்கிட்ட போய் கேள்வி பையன். என்ன பெரியார்கிட்ட போய்? அப்ப பெரியாரை கேவலப்படுத்துறீங்களா? சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தேன்னு பெரியாரை கேவலப்படுத்துறீங்களா? ஆக இதை கேட்டுக்கிட்டு வீரமணி இருக்காரா? சும்மா தான் இருக்காரா? என்ன பெரியார்கிட்ட போய் வெங்காயம் விலையை போய் கேட்குறீங்க? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றாங்க, பிரதம மந்திரிலிருந்து எல்லா மந்திரியும் சொல்றாங்க, மத்திய அரசுடன் மாநில அரசும் இந்த விலைவாசி கட்டுப்பாடை குறைக்கணும். விலைவாசி வானலாக ஓடி இருக்கு, எங்க பார்த்தாலும் விலை. இன்னைக்கு சொன்னார் மோகன்ராஜ், சொன்னார் சேலம் மாவட்ட செயலர், ஒரு முருங்கைக்காய் 11 ரூபா, தக்காளி 40 ரூபாங்க கிலோ. வெங்காயம் இன்னும் குறையில, பாகிஸ்தான்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான். எப்படியாச்சும் அவர் கேட்டா நான் 1 ரூபாய்க்கு அரிசி போடணும். 1 ரூபா அந்த அரிசியை வாங்கி ஆடு மாடுக்கு தான் போடுறாங்க, கோழிக்கு தான் போடுறாங்க. மனுஷனா சாப்பிடுறாங்க? கிடையாது. கடத்தல்காரனுக்கு பயன்படுது 1 ரூபா அரிசி பாலிஷ் பண்ணி அவன் கொண்டு போய் விற்கிறாங்க. அதே மாதிரி தான் டிவியை கொடுத்தோன்னு நெத்தியில் கையை வச்சா, இது என்னங்க? நான் டிவியை கொடுத்த நேரம் மழை வெள்ளம் வந்துச்சு. மழை வெள்ளம் வரும்பொழுது ஒவ்வொரு வீட்லேயும் 2 டிவி, ஏன் டிவி வச்சுக்கிட்டா கேரளாவில் இப்போ விற்க முடியல. இந்த ஸ்பெக்ட்ரம் ராஜாவோட ஊழல் வீடு வரைக்கும் வந்துருச்சுப்பா. நான் டிவி கொடுத்து பெரிய பிரச்சனை. 2G 2Gன்னு சொல்கிறாங்களே. நான் எனக்கு கூட தான் செல்ஃபோனில் SMS 2Gங்கிற சோனியாஜி ராகுல்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய விருதகிரி ஃபங்க்ஷன்லையும் ஜிஜி நிறையோ. நாட்டில் பிரச்சனை 2G தான், நீ ஏன் ஜிஜிங்கிறன்னு. ஆக இவர் எப்படியெல்லாம் பேசுவாருங்கிறதுக்கு விளக்கம் சொல்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்ற மக்களே. கலைஞர் அவர்கள் எதை வேணாலும் பேசுவார், தன்னை எப்படினாலும் மாத்திக்கிறார். பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி தன்னை உரிச்சுக்கிறார். இன்னைக்கு நான் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உங்க முன்னாடி 6வது வருஷத்துல வந்து பேசுறேன். அவருக்கு தெரியாது கட்சியை பத்தி. அவர் என்ன சொல்லாரு, என்னமோ நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு முதலமைச்சர் ஆகணுங்க ஆசையில வந்திருக்காரு. முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை யாருக்கு தால? உங்களுக்கு இல்லையா, உங்க பிள்ளைக்கு இல்லையா? எல்லாருக்கும் தான் இருக்கு. நான் 30 வருஷமா